அரசியல் கட்சிகள் தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க தயங்குகின்றனவா? அப்படியானால் அதற்கு என்ன காரணம்? வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். சிறுபான்மையினர் ஓட்டை பெறதுக்கு கண்டிப்பாக டிஎம்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்க தான் செய்வாங்க. பிஜேபியோட அவங்க போக மாட்டாங்க. ஸோ நல்லாவே தெரியும், ஏடிஎம்கே கண்டிப்பாக மோடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கூட்டணி தான் கண்டிப்பாக அமையும். பிஜேபியோட அரசை நிறைய இடத்துல மோடினால் வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப தூரம் இருக்கிறது. ஸோ அதனால் ரெண்டு பேருமே சென்னையில் உள்ள ரெண்டு கட்சிகளும் ஒரு பிளவுகளாக அவங்கள இவங்க வேணான்றது, அவங்கள வேணான்றது அது தனியாக இருந்தாலும் சென்னைக்கே 3வது அணி 3 அணி தேவைன்ற மாதிரி தான் இருக்குது. கருணாநிதி இப்படி ஒரு அறிக்கை குத்துக்கிறாருன்னா அவர் போடுற ஒரு கபட நாடகம். அவர் இன்றைக்கி எல்லா கதையும் திறந்து வச்சுக்கிட்டு இவர் கூட்டணி இல்லைன்னு சொன்னாக்கா பிற்காலத்தில் கூட்டணி கூப்பிட்றாருன்ற பொருள் தான் அது அவர் சொல்கிறோட நாடகத்துக்கு அர்த்தம். அவங்க எப்படியும் லாஸ்ட் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க ஏதாவது கட்சியோட. திமுகவும் சரி அதிமுகவும் சரி எப்போவுமே தனியாக நிற்க மாட்டாங்க. அதே மாதிரி பிஜேபியும் காங்கிரஸும் தனியாக நிற்க மாட்டாங்க. எப்போவுமே யாராவது ஒன்று சேர்ந்து தான் இவங்க இது பண்ணுவாங்க. ஒரு கட்சியில் உள்ளவங்க அரசியல் தலைவர்கள்லாம் எந்த கட்சியோட நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் அது எப்போவுமே வழக்கமாக சொல்கிற செய்தி தான். கடைசி நேரத்தில் நிலைமைகளை அவங்கவுங்க மாற்றிக்குவாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டதை தமிழ்நாடோட அரசியலோட வழக்கமாக போயிடுச்சு. பிரதான கட்சிகளை கூட்டணி ரொம்ப இன்னைக்கு திமுகவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க காங்கிரஸ் மேலே அதிருப்தி வந்துருச்சு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க இன்னைக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைப்பாடு நியூட்ரலாக இருக்காங்க. இவங்க காங்கிரஸோடையும் போக போகிறதில்ல, பிஜேபியோடையும் போக போகிறதில்ல.